அந்த கிராமத்தின் ஓரத்தில் இருந்த சிறிய குடிசைதான் முனுசாமியின் உலகம். கையில் இருந்த சொற்ப பணத்தை வைத்து 4 கோழிகளை வாங்கி வளர்த்து வந்தார். அந்த கோழிகள் இடும் முட்டைகளை விற்றுத்தான் அன்று இரவுக்கான கஞ்சிக்கான அரிசியை அவர் வாங்க வேண்டும். அன்றும் வழக்கம் போல கோழிகள் முட்டையிட்டு இருந்தன. அந்த முட்டைகளை சேகரித்து ஒரு ஓரத்தில் அடுக்கி வைத்துவிட்டு முனுசாமி சற்று இளைப்பார திண்ணையில் அமர்ந்தார். வறுமையின் பிடியில் இருந்த அவருக்கு அந்த முட்டைகள்தான் அன்றைய வாழ்வாதாரம். ஆனால் திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒரு குரங்கு கண் இமைக்கும் நேரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த முட்டைகள் அனைத்தையும் அடித்து உடைத்தது. மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் மண்ணில் கலந்து வீணாவதைக் கண்ட முனுசாமி அதிர்ச்சியில் உறைந்து போனார். அந்த குரங்கோ எதை பற்றியும் கவலைப்படாமல் முனுசாமியின் முகத்தை பார்த்து நக்கலாகச் சிரிப்பது போல அமர்ந்திருந்தது. தன் அன்றைய உணவிற்கான ஆதாரம் கண்முன்னே அழிந்ததைக் கண்டு முனுசாமி மிகுந்த சோகத்துடன் அமர்ந்திருந்தார். இயற்கையின் குறும்பும் ஏழையின் வலியும் அந்த மாலை நேரத்தில் அந்த முற்றம் முழுவதும் நிறைந்திருந்தது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நிதானமும் விழிப்புணர்வும் இல்லாத சேமிப்பு எதிர்பாராத ஒரு சிறு கவனக்குறைவால் மொத்தமாக அழிந்துவிடும். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் MK கோகுல் பேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்யவும். மற்றும் எமது MK Vlog Vibe யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.